ஏய் வசு, என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. சீக்கிரம் பூஜை முடிக்க சொல்ல, மீட்டிங் போனோம். பேச்ச மாத்தாதீங்க அர்ஜுன் சார். நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம 2 பேர் முகத்திலயும் புருஷன் பொண்டாட்டி கலை இருக்குன்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல சார். சும்மா புலம்பாத வசு. நான் புலம்பல அர்ஜுன் சார். பாக்குறவங்க எல்லாரும் நம்மள புருஷன் பொண்டாட்டியா தான் பாக்குறாங்க. அப்படி ஒரு ஜோடி பொருத்தம். என்னதான் மனசுக்குள்ள காதல மறைச்சு வச்சிருந்தாலும் நெஞ்சுக்குள்ள காதல் இருக்கிறத கண்ணு காட்டி கொடுத்துரும் சார். நம்ம வேணா இப்போ ஒரு பெட் வச்சுக்கலாம். ஐயோ எப்பா, என்ன கருமமோ. என்ன பெட் சொல்லி தொலை. நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க நம்பலல. இப்போ நாம சன்னதிக்குள்ள போலாம். சாமி கும்பிட்டுட்டு கோயில்ல இருந்து போறதுக்குள்ள இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர், அது கோயிலுக்கு வந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஐயரா கூட இருக்கலாம், அவங்க நம்மள பார்த்து நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நமக்கு அந்த முகக்கலையும் ஜோடி பொருத்தமும் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா நான் சொல்றதை ஏத்துக்கணும். யோசிக்காதீங்க சார். இது கோயில்ல வச்சு நடக்கிற ஒரு விஷயம். இத நம்பிதான் ஆகணும். சரி, கோயிலுக்குள்ள நடந்தா சரி, ஆனா கோயிலுக்கு வெளியில நடந்தா ஒத்துக்க மாட்டேன். ரொம்ப வெகுலி சார் நீங்க. ஆமா வசு, எங்க அம்மா அப்படிதான் வளர்த்திருக்காங்க. சரி வா, சீக்கிரம் வா, பூஜை முடிச்சு கிளம்பலாம். வாங்க வாங்க, 2 பேர்ல அர்ச்சனை பண்ணலாமோ? பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பேரு வசுந்தரா. ஏன் நட்சத்திரம்? தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். நான் சொல்ல மாட்டேனா? அதான் நான் சொல்லிட்டேனே. பூஜை பண்ணுங்க. வெறுமனே அர்ச்சனை பண்ண முடியாது. வெளியில போய் வெத்தலை பாக்கு பழம், தேங்காய் வாங்கிட்டு வாங்க. சாமி, அதான் எல்லாம் இருக்கே. அதெல்லாம் ரெடியா இருக்கு. அர்ச்சனைக்கு பூ பழம் வாங்கிட்டு வந்தாதான் அர்ச்சனை பண்ண முடியும். இது வேறயா? ஓம் கணானாம் துவா கணபதிகும் வபாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜ்யம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதானஹ ஷண்மன்னோ உதவிஸ்ரேடதாதனம் மகாகணபதஜே நமஹ. குடுங்கோ. அச்சோ, எடுப்பா தம்பி, பாத்துட்டே இருக்கியே. கீழே விழுந்த பூவை சுவாமிக்கு சாத்தக்கூடாது. அந்த அம்மா தலையில பூ இல்ல பாருங்க. அந்த அம்பாளா பார்த்து பூ கொடுத்திருக்கா. பூ அந்த அம்மா தலையில வச்சு விடுங்கோ. வச்சு விடுங்கோ. பொண்ணுக்கா? ஆமா. என்ன யோசிக்கிறேள்? சுவாமிக்கு வாங்கின பூ, பொண்ணுக்கு நல்ல யோகம், தாராளமா வச்சு விடுங்கோ. வச்சு விடுங்க அர்ஜுன் சார். இந்தா, நீயே வச்சுக்க. சாமி என்ன சொன்னாரு? வச்சு விடுங்க. ஏன்? வச்சு விடுங்க. வச்சு விடுங்கோ. குழந்தைக்கு வச்சு விடுங்கோ. இவ என்னத்துக்கு என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி பில்டப் கொடுக்கறா. அந்த வசுந்தரா நல்ல கரிய மூஞ்சில பூசிட்டா. பாட்டி, நான் வசு முகத்துல எப்படி கரிய பூசிட்ட பாத்தீங்களா? கரிய பூசினியா? நீ எங்க பூசின? அதான் வேகமா வந்து அத்தே கார்ல ஏத்தி நல்ல பேர் எடுக்க பார்த்தால, நான் அதை தடுத்து நானே கார்ல ஏத்தி விட்டேன். இப்படி அத்தை கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிக்க போறேன். ஓடி போடி. நீ விவரமான ஆளா இருப்பேன்னு நினைச்சேன்.
இப்படி அறகுறையா இருக்கியேடி. ஐயோ என்ன சொல்ற பாட்டி? இன்னொன்ன பாட்டி, பின்ன என்ன? இப்போ உன் அத்தை மனசுல இடம் பிடிக்கிறதாடி முக்கியம். அத்தைய கார்ல ஏத்தி விடுறேன்னு அந்த அர்ஜுன் பையில கோயில்ல விட்டுட்டியே. ஐயோ, அங்க அந்த வசு வேற இருக்கா. அந்த வசுந்தரா சாதாரணமான ஆள் இல்ல. தடுக்கல பூந்து இடுக்கல வந்துருவா. அடியே, மூஞ்சில குத்துனா அடையாளம் தெரியும்டி. நல்லா முதுகுல குத்துனா எதுவுமே தெரியாது. நீ என்னதான் பிளான் பண்ணாலும் நேரம் காலம் பார்த்து முதுகுல குத்துறதுல அந்த வசு ரொம்ப எக்ஸ்பர்ட். அவ இருக்கிற ஸ்பீடுக்கு கோவில்ல வச்சே அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வர போறாங்கப்பா. ஐயோ, அந்த பொம்பளை இருக்கு, கத்தாத. என்ன முறைக்காத. தம்பி இந்தாங்கோ, புடிங்கோ. என்னது இது? மாலை புடிங்கோ. அந்த குழந்தைகிட்ட கொடுங்கோ, வாங்கிக்கோங்கோ. புடிங்கோ, யோசிக்காதீங்கோ. மாப்பிள்ளைக்கு பொண்ணு இடது கை பக்கம் நிக்க கூடாது, வலது கை பக்கம் நில்லுங்கோ. மாப்பிள்ளையா? இல்ல, எப்படியோ உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. நீங்க மாப்பிள்ளை தானே, அதத்தான் சொல்றாரு. அம்பாள் சன்னிதில அம்பாளை பத்தி தான் யோசிக்கணும், வேற யோசனை இருக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லுங்க. சரி நில்லுங்கோ. வா. மாலைய மாத்திக்குங்கோ. மாலை எதுக்கு மாத்தணும்? அம்மா குழந்தை, எல்லாத்தையும் நானே சொல்ல முடியுமா? நீ கொஞ்சம் எடுத்து சொல்ல. எதுக்கு அவ சொல்லணும்? எனக்கு வயசாயிடுது இல்லையா? வயசாயிடுச்சா? பரிகார பூஜைக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும் போல இருக்கு. அம்மாக்கு பதிலா நீங்க தானே வந்திருக்கீங்க. ஆமா, பரிகாரம் செய்ய நானும் தானே வந்திருக்கேன். அதனால மாலையை மாத்திக்கணும் சார். ஐயரே சொல்றாருல்ல, அம்பால தவிர வேற எதையுமே நினைக்க கூடாது, கேள்வி கேட்க கூடாதுன்னு. அவர் எதுக்காக சொல்றாருன்னு நமக்கு தெரியுமா அர்ஜுன் சார்? பூஜையில 1008 சம்பிரதாயம் இருக்கும். நீங்க தயங்காம மாலைய மாத்திக்கோங்க, அம்மாக்காக இதை செய்யுங்க. மேடம் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? என் கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, நீங்க என்ன இப்படி தயங்கிட்டு இருக்கீங்க? ஐயோ வசு, அது ஹெல்ப் வசு. மாலெல்லாம் எப்படி வசு? ஐயர் சொல்றத கேளுங்க அர்ஜுன் சார். குழந்தை சொல்றால கேளுங்கோ. சுவாமி சன்னிதானத்துல யோசிக்கவோ மறுக்கவோ கூடாது, அது தெய்வ குத்தமாயிடும். ஐயரே, கோயில்னு பாக்குறீங்களா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாலையை மாத்துங்கோ, பூஜை நடத்தணும். மாலைய மாத்துங்க அர்ஜுன் சார். மாத்துங்க. மாலையை மாத்துங்கோ. என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் நொடி என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்ததோ. என்னது இது? ரிங்டோன் சார். என்ன ரிங்டோனோ? ஜோடி பொருத்தும் அல்டிமேட்டா இருக்கு அர்ஜுன் சார். இது வரைக்கும் பக்கத்துல தானே நின்னோம். இன்னைக்கு மாலையும் கழுத்துமா உங்க பக்கத்துல நான் நிக்கிறேன். அர்ஜுன் சார், இப்படியே மனவரையில உங்க பக்கத்துல வந்து உட்கார்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வசு சொன்ன மாதிரி நடக்குது. அதுவும் கோயில்ல சாமி முன்னாடி. எந்த பரிகாரத்துல இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னே தெரியல. மாங்கல்ய பூஜை சேமமா முடிஞ்சுடுத்து. நீண்ட ஆயுளோட குழந்தை குட்டியோட ஆரோக்கியமா இருக்கணும்னு அம்பாளை வேண்டிக்குங்கோ. மாங்கல்ய பூஜையா? ஏய், அதானே, இது மாங்கல்ய பூஜையா? ஆமாமா, மாங்கல்ய பூஜையே தான். காலையில சாப்பிடாம விரதம் இருந்து என்ன மாதிரி வாத்தியாருக்கு அரிசி பழம் பணம் எல்லாம் கொடுத்துட்டு
மத்தியானம் வடை பாயசத்தோட விரதத்தை முடிச்சுக்குங்கோ. சாமி நாங்க பண்ண வந்தது பரிகார பூஜை. ஐயோ தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்குங்கோ. உங்களை பார்த்த உடனே புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சுட்டேன், அதனால மாங்கல்ய பூஜை பண்ணிவிட்டேன். ஓயா லூசு. பாத்தீங்களா, பெட்ல நான் தான் ஜெயிச்சேன். ரொம்ப முக்கியம். அதனால என்ன, அம்பாளுக்கு முன்னாடி நின்னு பூஜை பண்றதே விசேஷம்தான். இப்ப பரிகார பூஜை பண்ணோம், ஆமா அவ்வளவுதானே. அதையும் பேஷா பண்ணிடலாமே. கோவில் பிரகாரத்தை 3 தடவை சுத்தி வாங்கோ, நான் அதுக்குள்ள எல்லா ஏற்பாடையும் பண்ணி விடுறேன். சுத்தணுமா? என்ன இந்த ஐயர் இவ்வளவு குழப்பறான்? பரிகார பூஜை சொல்லிட்டு மாங்கல்ய பூஜை பண்ணிட்டு இப்ப பரிகார பூஜை திருப்பி பண்ணுங்கிறான். சார் வாங்க சார் போலாம், வாங்க. வந்து வச்சுக்கிறாரு உனக்கு. போங்கோ. என்ன பாக்குற? தெரியலையா? உங்க முகத்தை தான் பாக்குறேன். என் மூஞ்சில பாக்கிறதுக்கு என்ன புதுசா இருக்கு? இது என்னங்க கேள்வி? ஒரு பொண்டாட்டி புருஷ முகத்தை ஆசையா பார்க்க கூடாதா? இதோ பாரு வசு, நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க. காதல்ல எல்லாம் மீறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியுமா? அத ரசிக்கணும். இப்போ மௌனராகம் படத்துல கார்த்திக் சார் ரேவதி பக்கத்துல இருக்கும்போது சந்திரமௌலி மிஸ்டர் சந்திரமௌலி என்ன பண்ற? இல்ல அப்படி சொல்லுவாருல்ல, அப்பா கிட்ட ரேவதி மாட்டிக்காம இருக்க அப்படி கூப்பிடுவாரு. அது செல்லமா எல்லாம் மீறதுல, அதே மாதிரிதான் நான் செய்யற விஷயங்களும். எல்லை மீறி சீன்ற காலகட்டம் போயிடுச்சு வசு. தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. அதான் கட்டுங்கன்னு சொல்றேன். இனிய கழுத்துல தானே. விதி அதுதானா, இந்நேரம் கட்டி இருந்திருப்பீங்கல்ல. போர் அடிக்காம வேற ஏதாவது பேசுங்க அர்ஜுன் சார். பாரு வசு, இந்த பரிகார பூஜையை முடிச்சிட்டு நான் கிளம்பணும். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. சார் அர்ஜுன் சார், வருஷம் முழுக்க தான் மீட்டிங்ல பேசுறோம்ல, இன்னைக்கு கொஞ்சம் இங்க பேசலாமே. வசு டென்ஷன் ஆக்காத. பேசாம அம்மாவை இருந்து பூஜை முடிச்சு போக சொல்லிருக்கணும். முடியல வசு. ஏன் அர்ஜுன் சார், அம்மாவுக்காக பரிகாரம் பண்றதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இருக்கா? ஆமா கஷ்டமா இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து பேசிட்டே இருக்குல்ல, பயங்கர கஷ்டமா இருக்கு. அந்த ஐயர் என்னடான்னா நம்மள மாலை மாத்த சொல்றாரு. எனக்கு அந்த மேல டவுட்டாவே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அர்ஜுன் சார்? ஐயர் நம்மள பார்த்ததும் பரிகார பூஜையை மறந்துட்டு மாங்கல்ய பூஜை பண்ணிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, நம்மள பாக்குறவங்க எல்லாருமே புருஷன் பொண்டாட்டியா தான் நினைப்பாங்க. அந்த ஐயரும் அப்படிதான் நினைச்சிட்டாரு. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த பார் வசு, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகாது. இப்ப நீ அதை தான் பண்ணிட்டு இருக்க. எது போய்? தோ இப்ப சொல்லிட்டு வரியா? அதான். ஏன் சாரு புருஷன் பொண்டாட்டின்னு வாயில சொல்ல மாட்டீங்களோ? வசு என்ன தயவு செஞ்சு கடுப்பேத்தாத வசு. அர்ஜுன் சார், கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், வீட்டுக்காரர் வீட்டுக்காரி, புருஷன் பொண்டாட்டி, இதுல இந்த புருஷன் பொண்டாட்டின்னு சொல்றப்போ அந்த 2 வார்த்தைக்குள்ள அவ்வளோ இன்டிமேசி இருக்கு அர்ஜுன் சார். பைத்தியம். அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போச்சு? அத நீங்க கவனிச்சீங்களா? உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு ஒண்ணும் தோணல. அவங்க நம்ம ஜோடி பொருத்தம் சூப்பர்னு சொல்றாங்க சார். யாரா இருந்தாலும் ஒரு நாகரிகத்துக்கு அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. அது எப்படி சார் சொல்லுவாங்க? பொருத்தமா இருந்தாதான் சொல்லுவாங்க, இல்லனா அமைதியா போயிட போறாங்க. இந்த பார்வசு, இப்ப நீ இளமாறனோட இதே கோயிலுக்கு வாயேன். உங்களை பார்த்துட்டு ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு சுத்தியே போட்டு போவாங்க பாரு. ஐயோ அர்ஜுன் சார், நான் லவ் மூட்ல இருக்கிறப்போ என் மூட மாத்தாதீங்க சார். சார் சார் சத்த இருங்கோ. உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர். உங்க 2 பேரையும் பாக்குறப்ப பெருமாளையும் அந்த ஆண்டாளையும் பாக்குற மாதிரி இருக்கு. என்ன பண்றாரு? சூப்பரா இருக்கே. போங்க போங்க போங்க. இவங்க இல்ல, அவங்கடா. அர்ஜுன் சார், ஒவ்வொரு காதலுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குல்ல. அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்கம்மா. போதுமா? இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போதுமா? இரு. உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி சொல்லாதே. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. உங்க 2 பேரையும் ஒன்னா பாக்குறப்போ அந்த பெருமாளையும் ஆண்டாளையும் பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கு.
ஜோடி பொருத்தம் சூப்பர். நல்லா இருங்கோ தள்ளு. பேஸ் பேஸ். ஆ, அர்ஜுன் சார் அங்க என்ன பாக்குறீங்க? ஐயர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு யோசிச்சீங்களா? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரியே இருக்குமா. செம்ம ஜோடியா. உங்களை தவிர மத்த எல்லாருக்குமே நம்ம புருஷன் பொண்டாட்டியா தான் தெரியுறோம். எதுக்கு வாலண்டியரா வந்து சொல்லிட்டு போறான்? ஓஹோ, கதை அப்படி போதா? இதோ வந்துட்டேன். என்ன அர்ஜுன் சார், நான் சொல்றது உங்க காதுலயே விழலையா? நல்லாவே விழுது. வசு, எல்லாம் செட்டிங்கா? உன் வேலைன்னு ரொம்ப பச்சையா தெரியுது. வசு, நீ கொஞ்சம் முன்னாடி போ, நான் போன் பேசிட்டு வரேன். செட்டப்பா பண்ற செட்டப்பு. தம்பி கலக்கிட்டான். கரெக்டா டைலாக புரிஞ்சுட்டு டெலிவரி கொடுத்துட்டான். அந்த அம்பியே இதை நம்பிட்டான். இப்படி ஒரு ஆம்படையா கிடைச்சா அந்த பொண்ணுக்கு. மிஸ்டர் பார்த்தசாரதி, கொஞ்சம் இப்படி வரையலா? அம்பிக்கு என் பேர் எப்படி தெரியும்? அம்பிக்கு உங்க பேர் மட்டும் இல்ல, உங்க ஜாதகமே தெரியும். கொஞ்சம் இப்படி வரையலா? எதுக்கு கூப்பிடுறேன்? நான் ஆச்சாரம் மடி பாக்குறவா, பூஜை பண்ணணும். அதனால தான் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். அப்படியா? இப்ப வருவேல் பாருங்க. அச்சோ, வாடா என் சாமி. ஏண்டா அபிஷ்டு, என்னது இது? இந்த அம்பி பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிற? அண்ணா, இந்த புள்ளையாண்டா ரொம்ப விவரமான ஆளு. நான் உங்களுக்கு கைய காட்டினத பாத்துட்டார். அதட்டி கேட்டார், நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களும் ஒத்துக்கோங்க. கோவத்துல புரோகிதம் சொல்ற வாயில குத்திர போறார். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு பிரச்சனை எல்லாம் பண்ண தெரியாது. குடுக்கறத வாங்கிட்டு உங்களுக்கு வேண்டிய சர்வீஸ பண்ணி தருவோம். நானா எதுவும் பண்ணலப்பா. பணம் கொடுத்தா பண்ண சொன்னா பண்ணே. தட்ஸ் ஆல். மாலையை மாத்திக்குங்க. மணவரையில அக்னிக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிறதும் அம்பாளுக்கு முன்னாடி மாலை மாத்திக்கிறதுக்கு சமம். இனிமேல் எல்லாத்தையும் அம்பாலே பாத்துக்குவா. ஒரு குறைய வராது. சேமமா வச்சுப்பா. தனம் தானியம் வசும் பகபுத்திரலாபம் சதசம்பத்தரம் தீர்க்கமாயு. பிரகாரத்தை சுத்தி வாங்கோ. ஐரே, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க, அதுக்காகத்தான் நான் இருக்கேன். நானு ஒருத்தரை விரும்புறேன். அவரு இங்கதான் இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்னா, அபச்சாரம் அப்படிலாம் செய்யக்கூடாது. அம்பாள் கோச்சிப்பா. ராத்திரி நான் தூங்குறப்போ என் தலையில ஜலத்தை கொட்டி மண்டலாபிஷேகம் பண்ணிடுவா. அதெல்லாம் பாத்துக்கலாம் ஐயர் சார். நான் உங்களுக்காக அம்பாள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எனக்காக யோசிக்காம இதை பண்ணுங்க. என்னம்மா நீ சின்ன பொண்ணா இருக்க, பெரிய பெரிய காரியம்லாம் பண்ண சொல்ற. நான் யாருன்னு தெரியுமா? வாங்கிக்கோங்க. ஓ, இப்ப என்ன செய்ய சொல்றேன்? உங்க 2 பேருக்கும் மாலை மாத்திக்கணுமா? சகலத்தையும் செஞ்சு முடிச்சுடுறேன். சோ அந்த பொண்ணு கிட்ட பணம் வாங்கிட்டு உங்க சிஷ்யனை விட்டு புகழ சொல்லிட்டேல், அதானே? தம்பி, காசு பணம் வாங்கிட்டு 4 நல்ல வார்த்தை சொல்றதுல என்ன தப்பு? அதே மாதிரி இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க சிஷ்யனை விட்டு சொல்ல சொல்றீங்களா? லேசா செஞ்சுடலாம். இந்த ஹெல்ப் உங்களுக்கு செய்யாம எப்படி? பகவானே, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோன்னு தெரியலையே. நீங்களும் அந்த பொண்ணும் அடிக்கடி இங்க வந்து போங்க. இது நான் சொல்லல, அந்த அம்பாள் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னா. அம்பாள் சொல்றது இருக்கட்டும், நான் சொல்றத ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. போங்க.
தம்பி அண்ணா ஐயா சொல்றத கரெக்டா செஞ்சுடு. வா 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 போலாம். பின்னிடுறேன் பாருங்க. எங்க போயிட்டு வரீங்க அர்ஜுன் ஒரு சார்? முக்கியமான போன் கால் அதான். ஓ ஓகே. அர்ஜுன் சார், ம். அந்த ஐயர் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்லணும்? போங்க அர்ஜுன் சார், அந்த அம்மா சைகை காட்டினதை தான் நீங்க சரியா கவனிக்கல. ஐயர் சொன்னதையுமா காது கொடுத்து கேட்கல? பெருமாளும் ஆண்டாளும் மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாரல்ல, இன்னும் ஒரு அற்புதமான ஜோடி பொருத்தம்ல அர்ஜுன் சார். கோயிலுக்குள்ள வச்சு இந்த மாதிரி 4 வார்த்தை கேக்குறப்போ மனசு அப்படியே நிறைஞ்சிருது அர்ஜுன் சார். நிறைஞ்சிருச்சு. ம்.